பணத்தை சேர்த்து பணக்காரனாக மாற ஒரு சிறிய கதை. தமிழ் மோட்டிவேஷன், மணி டிப்ஸ். நம்மள பலரும் பணம் சேர்க்கணும், பணக்காரனாகணும் நினைக்கிறோம். ஆனா அதுக்கான வழியத் தெரியாம தவிக்கிறோம். இப்பொழுது நாம ஒரு சின்ன கதைய பார்ப்போம். அந்த கதையில உங்க வாழ்க்கைய மாற்றும் 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. ஒரு கிராமத்தில் ரவி என்பவன் வசித்து வந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழையாக இருந்தது. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு முதியம்மா பிச்சை கேட்கிறதை பார்த்தான். அவளை நோக்கி ரவி கேட்டான், பாட்டி, நீ எப்பவுமே இங்கேயே இருக்கிறீங்க, ஏன் பணத்தை சேமிக்கலாம்னு நினைக்கலீங்க? முதியம்மா மெதுவாக சிரித்து ஒரு பையிலிருந்து 5 ரூபாயை எடுத்து காட்டினாள். நான் இந்த 5 ரூபாயை தினமும் சேமிக்கிறேன். இந்த மாதம் இதுவரை 120 ரூபாய் சேமிச்சேன். உனக்குத் தெரியுமா, கடந்த வருடம் இதே மாதிரி சேமிச்சுதான் நான் என்னோட கண்ணாடி வாங்கினேன். அந்தச் சொற்கள் ரவிக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின. அன்று முதல் ரவி தினமும் 10 ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தான். வருடம் முடியும்போது அவனிடம் 3650 ரூபாய் இருந்தது. அதை பயன்படுத்தி அவன் ஒரு சிறிய பைசா கடையை ஆரம்பித்தான். அந்த கடைதான் பின் பல வருடங்களில் ஒரு பெரிய மளிகை கடையாக மாறியது. ஒரு சிறிய தொகையும் பெரிய பயன் தரும். தினசரி 10 ரூபாய் என்றால் வருடத்திற்கு 3650 ரூபாய். எதையும் சிறியதாக நினைக்காதீர்கள். ரவி பெரியதாய் சிந்திக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் சின்னதா சேமிக்க ஆரம்பிச்சான். பணத்தை சேமிக்க ஆரம்பிக்க சிறந்த நாள் இன்றுதான். நாளைக்கு சேமிப்பேன் என்றால் அது வரவே வராது. இன்றே ஆரம்பியுங்கள். நீங்களும் இன்று முதல் தினசரி 10 ரூபாய் கூடச் சேமிக்கத் துவங்குங்கள். நாளை ஒரு பெரிய பயணத்தின் முதல் படியாக இருக்கும். பணம் சேர்ப்பது என்பது சிக்கனமாக வாழ்வது மட்டுமல்ல, அது உங்கள் எதிர்காலத்தை கட்டமைப்பது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் அற்புதமான வீடியோக்கள் வருது.